Hello guys, welcome to Richie Rich YouTube channel. நாம ரிச் டாட் புவர் டாட் புக்கோட லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக்கோட பழைய வீடியோன இன்ட்ரொடக்ஷன் லெசனோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஏழையும் மிடில் கிளாஸும் பணத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பணம் பணக்காரங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். சரி, இதை நம்ம ஆத்தரோட கதை வழியா பார்ப்போம். ஒரு நாள் ஆத்தர் அவங்க அப்பா கிட்ட வந்து ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்கு போறாங்கன்னு சொல்றாரு. ஆனா என்னையும் மைக்கையும் சேர்த்துக்கல, ஏன்னா நாங்க புவர் பீப்புள்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆத்தரோட அப்பா ஒன்றும் சொல்லாம பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அது 1956. அந்த டைம் ஆத்தர் ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாரு. ரிச் பீப்புள்ஸும் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஆத்தரோட அப்பா அவர்கிட்ட, நீ பணக்காரன் ஆகணும்னா நீ பணத்தை உருவாக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்ன. நான் எப்படி பணம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க அப்பா, உன்னோட தலையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆத்தரும் அவர் ஃப்ரெண்டும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் ஆத்தர் ஃப்ரெண்ட் மைக்கு ஒரு ஐடியா ஹிட் ஆகுது. அத ராபர்ட் கிட்டையும் சொல்றாரு. நாம பார்ட்னரா இதை பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆத்தரும் அவர் ஃப்ரெண்டும் எல்லார் வீட்டுக்கும் போய் காலியான டூத் பேஸ்ட் டியூபை வாங்கிட்டு வராங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு, இது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, அது பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஆத்தரோட அம்மா இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சத்தம் போடுறாங்க. அதுக்கு பசங்க, நாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாள் ஆத்தரோட அப்பாவும் அவர் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த டூத் பேஸ்ட் எல்லாம் உருக்கி ரவுண்டாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கைஸ், அந்த டைம்ல எல்லாம் டூத் பேஸ்ட்டை லெட் அப்படிங்கிற மெட்டல் தான் தயாரிப்பாங்க. நம்ம பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த டியூப்ஸ் எல்லாம் உருக்கி ரவுண்டாக்கி சுத்தியல் வச்சு அடிச்சு காயின்ஸ் ஆக்குறாங்க. அதாவது மணி காயின்ஸா உருவாக்குறாங்க. இதான் அவங்களோட ஐடியா. அதை பார்த்துட்டு அங்க வந்த அப்பாவோட ஃப்ரெண்ட், இது இல்லீகல் பாய்ஸ், நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சிரிப்போட சொல்றாரு. அவங்க அப்பாவும், எஸ் பாய்ஸ், இது இல்லீகல், ஆனா நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை காட்டியிருக்கீங்க, உங்களை நினைச்சு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இங்க பாருங்க பாய்ஸ், நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். உங்களை ஏழைன்னு சொன்ன ஜிம்மியோட அப்பா ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறவர். அவருக்கு அவர் கம்பெனியில இருந்து கார், வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனி ஷட் டவுன் ஆனா அதெல்லாம் இல்லாம போயிடும். உங்களுக்கு பணம் பத்தி தெரியணும்னா மைக்கோட அப்பா கிட்ட கேளுங்க. அவர் ஒரு டிஃப்ரெண்டான பர்சன். அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிச் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அதை கேட்டதும் ராபர்ட் மைக் கிட்ட, நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மைக்கோட அப்பாவும் அதுக்கு பர்மிஷன். நம்ம லெசன் இங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ரிச் டேட் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான். எல்லா சனிக்கிழமையும் 3 மணி நேரம் இங்க எனக்காக வேலை செய்யுங்க. 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 10 சென்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரிச் டேட்க்கு இருக்கிற க்ரோசரி ஸ்டோர்ல பொருளை ஆர்டரா அரேஞ்ச் பண்றதும் அதை கிளீன் பண்றதும்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 1950ஸ்ல ஒரு காமிக் புக்கு 10 சென்ட் வேணும். 3 காமிக் புக் வாங்கினா அவங்களோட சம்பளம் முடிஞ்சு போய். ஆத்தர் நினைக்கிறாரு, நாம பணத்தை பத்தி கத்துக்கலாம்னு வந்தோம், ஆனா இப்ப நாம அடிமை மாதிரி இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது அவருக்கு வெறுப்பதான் அதிகப்படுத்துது. சரி, இதை நாம ரிச் டேட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ண போறாரு. ஆத்தர் ரிச் டேட் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவர் சொல்றாரு,
நீ பணத்தை பற்றி கற்றுக்கணும்னா உன்னோட லைஃப்ல இருந்து தான் அதை கற்றுக்க முடியும். ஸ்கூல்ஸில் சொல்லித்தர்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா கைஸ், ஸ்கூல்ஸில் இருக்கிற ஃபியூ சப்ஜெக்ட்ஸை படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒர்க்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நாம் கற்றுக்க வேண்டிய லெசன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் மேலே மேலே போய்கிட்டே இருப்பீங்க. லெசன் 1 இன்னும் முடியல கைஸ். இதோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்